இதுக்கு தான் வந்து படிங்கடா படிங்கடான்னு தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டாங்க. லோயலா மணிக்கு வந்து சிலபஸை டிசைன் பண்ற வேலை வந்து கவர்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கதறல். சிறுமூலன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, அதை வந்து அப்பப்ப யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணாம இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் உளறிக்கிட்டு இருந்தா தத்தின்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லோயலா மணியை என்னவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்பரேஷன். இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு கூகுள்ல போட்டா அதுவே சொல்லிடும். இதுல வந்து என்னென்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா, ஒன்னு பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங், வர சிலபஸை வந்து பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுற வேலை. இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன், எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து கரெக்டாக அந்த பப்ளிஷ் பண்ண புக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா அப்படின்றதையும் மெயின்டைன் பண்ணணும். கடைசியாக ஸ்கூல் கவரேஜ், அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிற புக்ஸ் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் கரெக்டாக அந்த புக்ஸ் போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது. என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, சிலபஸை டிசைன் பண்ண மாட்டாங்க. இந்த டெக்ஸ்ட் புக்கெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறது வந்து SCERT, அதாவது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் ட்ரைனிங். இவங்க தான் வந்து இந்த என்டையர் சிலபஸே வந்து டிசைன் பண்ணுவாங்க. இதுக்கு தனியாக ஒரு குழுவே இருக்குது. அந்த குழு தான் இந்த புக்ஸு, அதில் இருக்கிற சிலபஸ் எல்லாத்தையும் வந்து டிசைன் பண்ணுவாங்க. என்ன டீமு என்ன மேட்ச்னு எதுவுமே தெரியாமல் கொடுக்குற ஸ்கிரிப்டை வாமிட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி லோயலா மணி இஸ் a qualified person for this job. ஓகேவா? அவரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு கூட நான் இங்க போடுறேன். ஆனா இதுக்கு முன்னாடி அதே வேலையில ஒருத்தர் இருந்தார்ல டிஎம்கே பீரியட்ல, அவரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு போய் பாருங்க. பாலை குடிச்சு தான் நம்ம பொம்பளையே பிள்ளைய ஊரா எல்லாம் பலூன் மாதிரி தண்டி ஊதி கிடக்குது. ஒரு காலத்துல பொம்பளை இடுப்பு 8 மாதிரி இருந்துச்சு, பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சு அவன் பாட்டு குந்துனாப்புல உட்காந்துருந்தான்.